ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்கள் பிஜே. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலாக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லை மைக்காக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்ல நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இந்த பிரச்சனை வந்து பார்த்துருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 1 இயர் சொல்லி பார்த்தீங்கன்னா வாரண்டிக்கு குடுத்துருப்பாங்க. அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் ஆகட்டும், 2 இயர் இருக்கும். இப்போ நான் வந்து எடுத்து ஒரு மைக் ஒண்ணு எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் அண்ட் மைக் எடுத்தேன். அதுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி குடுத்துருந்தாங்க. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசமா என்னமோ நான் வீடியோ வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இடையில என்னால வீடியோ எடுக்க முடியல. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மைக் சுத்தமாவே ஒர்க் ஆகல. டக்குனு கொஞ்சம் வாய்ஸ் எடுக்கிறது, அப்புறம் திடீர்னு வாய்ஸ் கட் ஆகுது. இந்த பிரச்சனை இருந்துச்சு. சரி, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, சரி அப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அப்ப நான் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் குடுத்தேன். சர்வீஸ்ன்னா இப்ப மைக் வாங்குனேன்ல, அந்த ஷாப்ல கொண்டு போய் குடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ப்ரோ இல்ல ப்ரோ, இங்க வந்து மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சர்வீஸ் பண்ண மாட்டோம். சென்னைக்கு அனுப்பிச்சுட்டு தான் அங்க வந்து சர்வீஸ் பண்ணி தான் கொண்டு வருவோம்னு" சொன்னாங்க. நானும் குடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா, அந்த மைக்க குடுத்து 1 மாசம், 1 1/2 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அப்புறம் நான் கேட்க கேட்க, "இல்ல ப்ரோ நாளைக்கு வந்துரும், நாளான்னைக்கு வந்துரும்" இதே சாக்குயே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 மாசம் கழிச்சு, 1 1/2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மைக் கொண்டு வந்து குடுத்தாங்க. "இல்ல ப்ரோ, இது வந்து சர்வீஸ் பண்ண முடியாது. உள்ள ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க வேணா புது மைக் வேணா வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் புது மைக் எல்லாம் பிரைஸ் எல்லாம் கேட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 20,000 என்னமோ, ஒரு 20,000 என்னமோ சொன்னாங்க. சரி சொல்லிட்டு வாங்கலாம், சரி நெக்ஸ்ட் இயர் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மைக் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒயர் இருக்கும். மொபைலும் பிளஸ் அந்த கனெக்டர். அதுக்கு இது பண்றதுக்கு ஒரு ஒயர் மாரி இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ட் பண்ற ஒயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப் மாரி பண்ணி வைப்பேன். அந்த கனெக்டர். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரி உள்ள ஏதாவது ஒயர் விட்டுருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல இது பண்ணி பார்த்தேன். ஆன்லைன்ல அந்த ஒயர் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணி அத வாங்கி கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணேன். மைக் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல ப்ரோ, நாங்க சென்னைக்கு அனுப்பிச்சு நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எங்களால வந்து அந்த இது சர்வீஸ் பண்ணோம். ஆனா ரிப்பேர் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சுச்சு அவங்க சர்வீஸ்க்கெல்லாம் அனுப்புறதே கிடையாது. ஸோ அவங்களே வச்சிருக்கிறாங்க. வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம், 2 1/2 மாசம் கழிச்சு நம்ம கையில குடுத்து, "இல்ல ப்ரோ சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு" சொல்லி அவங்க இதுலயே வந்து அப்ப அந்த நம்ம சூழ்நிலைய தெரிஞ்சுக்கிட்டா, இன்னொரு மைக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சேல் பண்ண பார்க்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் தெரியல. நான் மைக் வாங்குன இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி விஷயம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்க சைடுல வந்து எவ்வளோ செக் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் கனெக்டரோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஒயர் ஏதாவது இஷ்யூவா இருக்கான்னு ஆன்லைன்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல வேற யாராவது மொபைல்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சமயம் உங்க மொபைல் செட்டிங்ஸ்ல வந்து இஷ்யூவா இருந்தா கூட, அந்த கனெக்ட் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைக் வந்து ஒர்க் ஆகாம போகும். ஏன்னா என் மொபைல்லே நெறைய வாட்டி அந்த மாரி நடந்திருக்கு. அதுமாரி வேற ஏதாவது மொபைல்ல போட்டு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒயர்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா கூட, அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மொபைல் இஷ்யூனால ஒரு சமயம் கனெக்ட் ஆவாது. அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, வேற ஏதாவது மொபைல்ல போட்டு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் குடுங்க. என்ன சொன்னா, ஏன்னா இந்த மைக்க பத்தி நமக்கும் அவ்வளவா தெரியாது. ஸோ நம்ம யூஸ் பண்றோம். அது ஓகே. இந்த சர்வீஸ் இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சரி ஓகே, அவங்க சர்வீஸ் சொல்லி ரிப்பேர் சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி புது மைக்கே வாங்கிர்றாங்க. ஏன்னா நம்ம இப்ப சோசியல் மீடியால நம்ம இருக்கோம்னா கம்பல்சரி மைக்ன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மைக் இல்லாம நமக்கு எந்த ஒர்க்குமே ஆவாது. என்ன சொன்னா, கொஞ்சம் பார்த்து எதா இருந்தாலும் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதுவும் இல்லாம இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா பண்ணிட்டேன் நானு? அந்த மைக் வாங்கினது அந்த வாரண்டி பில் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து அதான் முக்கியமான பிரச்சனையே. அது அது மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் குடுத்துட்டு மைக் வேற எடுத்து இருந்திருப்பேன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நல்லதா போச்சு நமக்கு. நான் வந்து அந்த ஒயர மாத்தி யூஸ் பண்ணனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோலி லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் கனெக்டர் மைக் வேற இருக்கும். நெறைய பேர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, அந்த கேபிள் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல விக்கிறாங்க. அத நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வேணா சர்வீஸ் சென்டர்ல போய் குடுங்க. அது யூஸ் பண்ணுங்க. அது எந்த மைக்குன்னு இப்ப நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. அந்த கேபிளையும் உங்கள்ட்ட காட்டுறேன். ஸோ நெறைய பேர் இந்த மைக் யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மைக் தான் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஹோலிலேண்ட் கம்பெனி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் இஷ்யூ இருக்குன்னு நான் நெனச்சேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது கனெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம இப்படி மொபைல கனெக்ட் பண்ண முடியாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மாரி கேபிள் ஒண்ணு குடுப்பாங்க. சரிங்களா? இந்த கேபிள் தான் இஷ்யூவே. இது தெரியாம நான் பாட்டுக்கு போயி மைக்க குடுத்து சர்வீஸ் சென்டர்ல தேவையில்லாம 1 1/2 மாசம் வெயிட் பண்ணி, வீடியோ போடாம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இந்த கேபிள் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபைல்ல கனெக்ட் பண்ணுவாங்க. இது மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டு, இந்த ரவுண்ட் பின் இருக்குல்ல, இந்த ரவுண்ட் பின்ன வந்து இதில கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிருவாங்க. இப்படி கனெக்ட் பண்ணிருவாங்க. இப்படி கனெக்ட் பண்ணி மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது கீழ தொங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கிளிப் இருக்கு தெரியுங்களா? பேக் சைடு. இந்த கிளிப்பு. இத வந்து பிரஸ் பண்ணி, இந்த ஒயர் வந்து இதில உள்ள ஜாயின் பண்ணிருவேன். ஆடாம இருக்கிறதுக்கு. அது என்ன ஆயிருக்குன்னா, அந்த இது வெயிட்க்கு அந்த இது பண்ணி அந்த ப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள வந்து ஒயர் வந்து
உள்ளே விட்டு அது உள்ளே சின்ன சின்ன ஒயர் மாதிரி தானே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கட் ஆகிருக்கு. அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ₹1000 என்னமோ வருது. நீங்கள் வந்து கேபிள் ஆன்லைனில் போய் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற இது பிராண்ட் வாங்கி எடுத்திங்கன்னா யூஸ் ஆக மாட்டேது. ஸோ ஹோலி லேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ஒயர் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 2 கேபிள் நான் போட்டேன். 2 கேபிள் வந்து ஆர்டர் போட்டேன். தெரியாமல் மாற்றி போட்டேன். ஸோ அதை ரீஃபண்ட் பண்ணிவிட்டேன். அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஹோலி லேண்ட் கம்பெனியோடதே ஒயர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இது வந்து கனெக்ட் ஆகிடுது. உங்களுக்கு மைக் ஏதாச்சும் வாய்ஸ் எடுக்காமல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் எதுக்கு ஒரு வாட்டி அப்படி காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ₹1000 கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயர் கேபிள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுங்க. அப்படி இல்லையா அதோ இந்த மாதிரி டபுள் சைடு ரவுண்ட் பின்னு இதை வச்சுட்டு கூட கேமரா யாராவது வச்சுருந்தாங்கன்னா அந்த கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணி வாய்ஸ் இருக்குதான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸாக 10,000 15,000 என்னமோ வந்துச்சு நான் எடுக்கிறப்போ. இப்போ ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு. அது இவங்களுக்கு என்ன இது 2 ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுப்பாங்க மைக்கு, அப்புறம் கனெக்டரு, அப்புறம் 2 மைக் கொடுக்குறாங்க. ஸோ மைக் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த சின்ன கேபிள் இதுதான் மிஸ்டேக்கு. இதனால தான் தேவையில்லாமல் 1.5 மாதம் வீணாக வீடியோ பண்ணாமல் போச்சு. நீங்கள் மைக் வாங்கி தான் சரி சர்வீஸ் கொடுக்குறப்பதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி யோசிச்சுட்டு இது பண்ணுங்கள். எனக்கு தேவையில்லாமல் அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.